விமான நிலையத்தில் நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு திமுக ஆட்சியில் கொண்டாடுவதற்கு ஒன்றும் இல்லை, அதனால்தான் தனக்குத்தானே திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் என்று குஷ்பு பதிலளித்தார். மேடம், டிஎம்கேவோட ஆட்சி 3 ஆண்டுகள் முடிஞ்சு 4வது ஆண்டுல தொடங்கியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். ஏன்னா இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. 1 மாதத்துல ரிசல்ட் வந்துடும். கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க அந்த தனக்கு தானா கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, மக்கள் தான் கொண்டாடலையே, நம்மளை கொண்டாடிடலான்னு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விடுத்த சவால் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, பிரதமரோட சவாலுக்கு பதிலளிக்க முதலமைச்சருக்கு தைரியம் இருக்கா என்று குஷ்பு கேள்வி எழுப்பினார். முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியமா இருக்கான்னு பாப்போம். பிரதமர் ஒரு சவால் விட்டுருக்காரு, முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா? அதே மாதிரி இவ்வளவு பெரிய சவால் விடும்போது காங்கிரஸுக்கு திமுகவே வேண்டாம் சொல்லிட்டு எங்களால தனியா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கா? இன்னைக்கு இந்தியா பிளாக்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம், ராகுல் காந்தி தான் பிரதமரா வர போறாருன்னு சொல்லக்கூடியவங்க ஏன் தமிழ்நாட்டுல அவங்களால தனியா நிக்க முடியல? ஏன் ராகுல் காந்தி அவருடைய அமேட்டில இருந்து நிக்க முடியல? ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடல? சோ ராய்வலியில சோனியா காந்தி நிக்க வெற்றி வாய்ப்புலாம் எப்படி மேடம் இருக்கு? 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நாங்க கிளியரா இருக்கோம். அப்கி பார் 400 பார்.